அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கொரோனா வடை. என்னடா கொரோனா வடைன்னு சொல்றாங்களே அப்படின்னு பாக்குறீங்களா? கொரோனா வடைனா அதாவது இதுக்கு இந்த வடையை சாப்பிட்டா உடனே கொரோனாலாம் போயிடும் அப்படின்லாம் கிடையாது. அதாவது நம்ம வீட்டில் லாக்டவுன்ல இருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்ஸுங்க நிறைய சாப்பிட்றதுக்கு வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்களா? ஸோ அதனால அவங்களுக்கு எப்படி சிம்பிளான மெத்தட்ல அதுவும் ரொம்ப அமௌண்ட் கம்மியான செலவில் நாம் எப்படி இந்த வடையை செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். நம்மளுக்கு ரேஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன்ல பருப்பு கொடுத்துருப்பாங்க. அந்த பருப்பு என்ன பண்ணியிருப்போம், நம்ம மோஸ்ட்லி அதிகமாக சமைக்க மாட்டோம், ஆனால் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி பருப்புக்களை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வடையை எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த வடையை ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தோம் அப்படின்னா ரேஷன் பருப்பு, அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் வடைக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தேவையான அளவு, சோம்பு, இஞ்சி, பூண்டு, சீரகம் மற்றும் கிராம்பு, பட்டை. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருட்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணுன்னா அந்த ரேஷன் பருப்பு இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அதை எடுத்து நல்லா தண்ணியில் நல்லா கழுவிக்கணும். ஒரு 5 or 6 டைம்ஸ் கழுவிட்டு அதில் இருக்கக்கூடிய ஆளுக்கெல்லாம் வந்துடும். அதை கழுவிட்டு நம்ம நீட்டாக ஒரு 2 hours மேக்ஸிமம் ஒரு 1 hour ஊற வச்சா போதும். இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா வேணும் அப்படின்னா நம்ம 2 hours வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு அந்த பருப்பை எடுத்துக்கிறோம். அந்த பருப்பு நல்லா வடிகட்டி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், மிக்சியில் சோம்பு, பெருஞ்சீரகம், சீரகம், பட்டை, கிராம்பு, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பிள்ளைங்களுக்கு அது வாயில் கடிப்பட்டுச்சுன்னா அதெல்லாம் துப்பிடுங்க. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இதெல்லாம் போட்டால் தான் கொஞ்சம் அந்த வடையை சாப்பிடும்போது பிள்ளைங்களுக்கு ஜீரணமாகிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இதை ஃபஸ்ட்டு நல்லா மைய அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயே கூட இன்னொரு மிளகு கூட கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம். மிளகு போட்டுட்டு நல்லா மைய அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மைய அரைச்சிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், பருப்பு அதாவது தண்ணி இருக்க கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா வடிகட்டிட்டு அது நல்லா போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கணும். அதுலேயே நம்ம ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாதி பருப்பை எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பருப்பை எடுத்து ஒன்றா போட்டு அரைச்சிட்டு கடைசி என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கறி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம குழந்தைங்களுக்கு குட்டி குட்டியாக போட்டால் தான் அவங்க லைக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் சின்ன சின்ன உருண்டைகளாகவே பிடிச்சிக்கலாம். சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம அதை தட்டி எண்ணெயை நல்லா கொதிக்க காய வச்சுட்டு அதில் போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது நல்லா கொதிச்சுக்கான நல்லா பொன்னிறமாக ஆனவட்டிக்கு எடுத்துகிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இதை சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதே போல் உங்களுக்கு ஹெல்த்தியான ஒன்றாகவும் இருக்கும். இப்போ நம்ம கடலைப்பருப்பில் சுட்டோம்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அதில் என்ன ஆகும், அதாவது கேஸ் தான் கிரியேட் பண்ணும் பிள்ளைங்களுக்கு. ஒரு பிள்ளைங்களுக்கு அது சேராது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வடை பண்ணி கொடுக்கும்போது இதில் அவங்களுக்கு ப்ரோட்டீனும் இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு அது மட்டும் இல்லாமல் இதில் எண்ணெயும் அதிகமாக பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எண்ணெய் போட்ட அளவுக்கு எண்ணெய் இருந்துச்சோ அதே அளவு தான் இருக்கும். ஸோ எண்ணெயும் நம்மளுக்கு இதில் மிச்சமாயிடுது. ஸோ நம்ம கடையில் போய் நம்ம வாங்கிட்டு வர தேவையும் கிடையாது. வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம இந்த வடையை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் கொரோனா வடை அப்படின்னு நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ நீங்களும் இந்த கொரோனா வடையை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.